வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம், சோஷியல் இன்டராக்ஷன், பர்சனாலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த சோஷியல் கான்டெக்ஸ்டில் பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு பெரிய முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம அப்பா வரத்துக்குள்ளே சிலதெல்லாம் செய்து முடிக்கணும். சரி, அம்மா வரத்துக்கு அம்மா வந்தால் லேட்டாக வந்தாங்களான்னு வீட்டில் நம்ம வேலையெல்லாம் செய்யலை, ஹோம்ஒர்க் படிக்கலை, பண்ணலை அப்படின்னு சொன்னால் அம்மா கோவிப்பாங்க. அதனால் அதுக்குள்ளே சிலதெல்லாம் பண்ணிடணும், செய்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணிக்கிட்ட பிறகு அதை நம்ம செய்யலை அப்படின்னா அவங்களோட கான்ஷியஸ் கொஞ்சம் ப்ரிக் பண்ணும். இது போல் பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் தகுந்த மாதிரி தன்னை இருக்கணும், தன்னோட பர்சனாலிட்டியை வளர்த்துக்கணும். தன்னோட பர்த் ஆர்டர் முதல்ல சொன்ன ஒரு குழந்தைக்கு எல்லாரும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் மாடல் அப்படின்னு. ஸோ அதுபோல் அவங்க செய்யாட்டா அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறாங்க. நம்ம அம்மா அவங்களுக்கு பிடிச்சா போல் செய்தாக்க ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தெர் இஸ் ஒன் ஆடட் வேல்யூ டு தட். அப்படின்னா அது பிள்ளைங்களோடக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுக்கும். அதுக்கோட வேல்யூ ஆட் பண்ணும்போது தான் அது ஒரு கான்ஷியஸாக மாறும். அந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு தவறாக செய்துட்டாங்க, அப்பாவுக்கு பிடிக்காத சில வேலைகளை செய்துட்டோம் அப்படின்னா அது அவங்களோட கான்ஷியஸை ப்ரிக் பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் இது போல் அவங்க பாசிட்டிவான வேலையெல்லாம் செய்கிறாங்க, அவங்களோட பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க நிறைவு செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரியும், அது அவங்களோட செல்ஃப் கான்செப்டில் இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கும் ஓவர் த பீரியட் அது அவங்களோட பெரிய அளவில் செல்ஃப் எஸ்டீமை உயர்வாக வளர்த்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே நேரத்தில் இவங்க இதை சரியாக செய்யலை, இந்த செல்ஃப் எஸ்டீம் வளர்த்துக்கிறதுக்கு உண்டான எந்த பாசிட்டிவ் முயற்சியும் அவங்க செய்யலை, பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு குறைபாடு உடையவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களோட பர்சனாலிட்டியை பாதிக்கும். ஏன்னா நம்ம சரியாக செய்யலையோ அப்படின்னு. இது வகுப்பறை கூட ஒரு பொருத்தமான விஷயந்தான். ஒரு ஆசிரியர் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க பிள்ளைங்கிட்ட, ஒழுங்காக படிக்கணும், ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதின்னு வரணும், அசைன்மெண்ட்டை பக்காவாக முடிச்சிருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் முடிக்கலைன்னா ஒருவேளை நம்ம டீச்சர் நம்மளை தவறாக நினைப்பாங்களோ, நம்ம டீச்சர் முன்னாடி நம்மளோட இமேஜ் குறைஞ்சி போயிடுமா, என்ன இந்த பையன் படிக்கவே மாட்டேன்றது அப்படின்னு அவங்க நினைப்பாங்களோ நம்மளை அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னா ஒரு ஒரு டிக்கேடு முன்னாடி வரைக்கும் இதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருந்தது. வகுப்பறையில் சரியாக படிக்கலை அப்படின்னா. ஆனால் ப்ரெசன்ட் டே கான்டெக்ஸ்டில் அப்படி ஒரு முயற்சியே இல்லை. டீச்சர்கிட்ட படிக்கலைன்னா மாமா அவ்வளோதான், வி ஆர் பேயிங் மணி ஃபார் த ஸ்கூல், தட் இஸ் வை ஷீ இஸ் டேக்கிங் த கிளாஸஸ், ஷீ இஸ் பீங் பெய்ட் ஃபார் தி ஆஸ் அ டீச்சர்ஸ் ஜாப் அவங்களுக்கு கிடைக்கிறது. நம்ம படித்தாலும் படிக்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு 7-8 வகுப்பு தாண்டினோடனே பிள்ளைங்களுக்கு இது போல ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடுது. ஆனால் இது தொடர்ந்து ஃபிட் கண்டினியூஸ் ஃபர்தர். அப்போ என்ன ஆகும்? 10ஆம் வகுப்பில் சரியாக படிக்க முடியாது, 12 கல்லூரி அப்படின்னு துளி துளியாக ஹையர் லெவலுக்கு போனால் கூட தேர் இன்வால்மெண்ட் டுவர்ட்ஸ் கமிட்மெண்ட் இருக்கே, ஒரு கையில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்யணும்னு அது அவங்களால செய்ய முடியாதபடி போகிறது. அதனால் அவங்களோட என்ன ஆகுது? செல்ஃப் எஸ்டீம் குறைபாடு உடையதாக இருக்குது. அதுக்கு மேலே அவங்களோட பர்சனாலிட்டி, நல்லா படிக்கிறோம், சிறப்பான மாணவன் ஒரு பேர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு பர்சனாலிட்டி நம்மளை அது பில்டப் பண்ணிக்கும். ஆனால் அது பில்டு பண்ணாமல் என்ன செய்கிறோம்? வி அவர் செல்ஃப் பேயிங் எ ரோல். என்ன பண்ணிக்கிறோம்? அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட தரத்தை குறைச்சிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்கிறோம். ஆனால் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அந்த கான்செப்டை வளர்த்துக்கிட்டா அந்த ஏரியாவில் மட்டுமாவது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் உயர்வாக இருக்கணும். சரி, ஹோம் ஃப்ரண்ட்டில் சரியில்லை, ஹவுஸ் ஃப்ரண்ட்டில் இஸ் பிஹேவிங் இன் சச் அதர் வே அப்படின்னு சொன்னால், ஆனால் சமுதாயத்தில் ஒரு 4 பேருக்கு நடுவில் அவனோட பிஹேவியர் பரவாயில்லையா இருக்குது, இட் இஸ் ஓகே, இஸ் சம்வாட் மேனேஜிங் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா அது ஏற்புடையது இல்லை தான். ஆனால் இந்த மாதிரி ஹோம் ஃப்ரண்ட்டில் சரியாக நடந்துக்காதவன் ஒரு சமுதாயத்தில் சிறப்பாக இருக்கிறான்னு சொன்னால் இட் இஸ் ஓகே தான். அங்கே கூட அவனோட இந்த நெகட்டிவ் பிஹேவியர் அப்பப்போ கொஞ்சம் தலையை காட்டுமா இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் இருக்கும்போது பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தன்னை சிறப்பானவனாக வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை அந்த ஒரு 12 அல்லது 13 வயசுக்குள்ளே வர வச்சுக்கணும். ஆனால் அப்போ நம்ம வராதுன்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னால் அது ஒரு அடலசன்ஸ் பீரியட். அவனோட பர்சனல் டெவலப்மெண்ட்டை பற்றி அவன் யோசித்துக்கும் போது இதெல்லாம் காது கொடுத்து வாங்கணும்னு அவனுக்கு தோணவே தோணாது. ஆனால் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனியாக ஒரு மனுஷன், ஒரு பையன், ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த 14 வயசுக்கு வரும்பொழுது இது எல்லாமே பாசிபிள் தான். பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு
தகுந்தா போல் தன்னை மாற்றிக்க முடியும், சரியான அளவில் படிக்க முடியும், சரியான அளவில் ஒரு வகுப்பாசிரியருக்கு முன்னாடி சிறந்த மாணவனாக திகழ முடியும், தனக்கு வேணுன்ற வேலைகளை தான் சிறப்பாக செய்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே சாத்தியம். ஆனால் இதில் எதுவுமே செய்ய மாட்டேன், ஒன்று தான் செய்வேன், அதுலேயும் ஒரு 0.25% தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அப்போ தன்னுடைய கெப்பாசிட்டியை நம்ம குறைச்சிக்கிறோம். நம்மளுக்கு இத்தனை அளவுக்கு முடியுமா இருக்குது, சிறப்பான செய்திகளை நம்ம செய்ய முடியும், ஆனால் வி ஆர் நாட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அவர் ஃபுல் கெப்பாசிட்டி, அந்த பிரிம் அளவுக்கு வேலை செய்கிறத தவிர்க்கிறோம். தேர் ஆர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் லெத்தார்ஜிக் மைண்ட் செட், சர்டன் அமௌண்ட் ஆஃப் இக்னரன்ஸ் ப்ரிவைல்ஸ் இன் அவர் டே டு டே ரொட்டீன் அப்படின்றது கிறிஸ்டல் கிளியராக அடுத்தவங்களுக்கு புரிஞ்சிடும். அதை தவிர்க்கணும்னு சொன்னால் இந்த பையன் கொஞ்சம் சோம்பேறிடா அப்படின்னு சொன்னால் அவங்க மனசில் நினச்சா கூட நம்மளுக்கு அது சரியில்லை அப்படின்றது தோணணும். தட் யூ ஷுட் ஹாவ் தட் மைண்ட் செட் டு கம் அவுட் ஆஃப் திஸ். அப்போ என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், தன்னுடைய வேலைகளை தானே செய்துக்கணும், அதில் எந்த விதமான நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நேச்சுரலாக இட் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ் போல் ஸ்லோவாக நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் என்ஹான்ஸ் ஆகும். செல்ஃப் எஸ்டீம் என்ஹான்ஸ் ஆச்சுன்னா சோஷியல் ஃப்ரண்ட்டில், சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளோட பர்சனாலிட்டி சிறப்பான அளவில் இருக்கும். பர்சனாலிட்டின்னா ஏற்கனவே சொன்னோம், இட் இஸ் அ மாஸ்க் வி ஆர் வேரிங் டு இன்டராக்ட் இன் அ சுச்சுவேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆளுமை திறன் சிறப்பாக வளரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்